Hello friends, welcome to Shivu's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் உப்பு உருண்டையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் 1/2 கப் பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது வறுத்த பச்சரிசி மாவு. In case நீங்க கடையில மாவு வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிடலாம். ஒருவேளை உங்க வெல்லத்துல டஸ்ட் இல்லைன்னா நீங்க டைரக்டா கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்ல தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த பேன்ல செப்பரேட் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். நான் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயே ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடும் இந்த மாவு. இப்போ இது சூடு ஆறுறதுக்கு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி இட்லி பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ உப்பு உருண்டை செய்யறதுக்கு ஒரு கடாய் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இதில் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி சரியான அளவில் இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த வறுத்த பச்சரிசி மாவு 1/2 கப்பு சேர்த்துடலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த பேன்ல செப்பரேட் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உப்பு உருண்டை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி உருண்டையாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரியும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த உப்பு உருண்டையை 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட உப்பு உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு வச்சு இந்த 2 கொழுக்கட்டையும் நம்ம சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். அதே மாதிரி எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே சாஃப்ட்னஸ்ல இருக்கும்.
கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.